சென்னையின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை தமிழக அரசு அறிவித்துள்ளது. சென்னையின் வடக்கே காட்டுப்பள்ளி பகுதியில் ஒரு தொழிற்கூடத்தையும், சென்னையின் தெற்கே காட்டுக்குப்பம் பகுதியில் மற்றொரு தொழிற்சாலையையும் நிறுவிட முடிவு செய்தது. ஆனால் இந்த திட்டத்தினால் சுற்றுச்சூழலுக்கும் மீன் வளத்திற்கும் மற்றும் இதர கடல் வாழ் உயிரினங்களுக்கும் பாதிப்பு ஏற்படும் என்று மீனவர்கள் எதிர்க்கின்றனர். பல்வேறு மீனவர் சங்கங்கள் ஒன்று சேர்ந்து இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு போராட்ட குழு அமைத்து வருகிற 26ஆம் தேதி காஞ்சி மாவட்ட மீனவ கிராமங்களில் கருப்பு கொடி ஏற்றி தங்களது எதிர்ப்பை தெரிவிக்கப் போவதாக தமிழ்நாடு மீனவர் முன்னேற்ற சங்க தலைவர் தெரிவித்தார். தமிழக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த கடல் நீரை குடிநீராக்க திட்டம் எங்களுடைய மீனவருடைய வாழ்வுரிமையை பறிக்கக்கூடிய திட்டம். அதனால இதை எதிர்த்து நாங்கள் கடல் நீரை குடிநீராக்கும் திட்ட போராட்ட குழு அப்படிங்கிற அமைப்புகள் ஒன்றிணைந்து, மீனவ சங்கங்கள் ஒன்றிணைந்து இந்த போராட்டங்களை நாங்கள் துவக்கிட்டு இருக்கோம். அதனுடைய ஒரு முதல் கட்டமாக வருகிற 26ஆம் தேதி காஞ்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 46 மீனவ கிராமங்கள்லையும் ஒவ்வொரு கிராமத்திலையும் கருப்பு கொடி ஏற்றி அரசுக்கு எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கிற வகையில் கருப்பு கொடி ஏற்றக்கூடிய போராட்டம். அடுத்தது 30ஆம் தேதி காஞ்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மீன்வளத்துறை உதவி இயக்குனர் அலுவலகம் முன்பு ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துறோம். இந்த திட்டத்தை உடனடியாக கைவிட்டு மீன்பிடி தொழிலையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க வேண்டும். மீன்பிடி தொழில் செய்து வாழும் மக்களை இன்னல்களுக்கு ஆளாக்குவது இந்த தேசத்திலிருந்து மீனவர்களை ஒதுக்கி வைப்பதற்கு சமமாகும் என்றும் மீனவர்கள் தெரிவித்தனர்.